எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் அதிலே 18வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை விழிப்பாக இருக்கிறோமா? அல்லேலூயா. விழிப்பாக இருக்கணும். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் விழிப்பாக இருக்கணும். விழிப்பாக இருக்கணும்னா 24 மணி நேரமும் தூங்காமல் இருக்கிற காரியம் அல்ல. விழிப்பாய் இருக்கிறது என்றால் we have to be alert and vigil. We have to be alert and vigil. நம்முடைய வாழ்க்கையில் விழிப்பாய் இருப்பதென்றால் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்குது. அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ காலத்தை எப்படி நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்வது? தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களிலே நாம் ஈடுபட்டு நாம் காணப்படுவதுதான் நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறதான காரியம். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் என்ன வேலைகளை செய்கிறவராக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கிற வேலை, நீங்கள் வாங்குகிறதான சம்பளம், உங்களிடத்தில் இருக்கிறதான பொருளாதார ஆசீர்வாதம், உங்களிடத்தில் இருக்கிற 100 பவுன் நகை, எத்தனை பவுனு? 100 பவுன் நகை. இல்லை என்றால் 4 வீடுகள், 4 கார்கள், இவையெல்லாம் உங்களுக்கு எந்த பிரதி உபகாரத்தையும் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வரவே வராது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வரவே வராது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் காலங்களையும் நேரங்களையும் அறிந்து நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து அவ்விடத்தில் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் நாம் செபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்தி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் எந்த அளவுக்கு பங்குள்ளவர்களாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த அளவுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி தேவன் இந்த காலை வேளையில் நம்மை ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார். இந்த நாட்களிலே நாம் பார்ப்போமானால் ஜனங்களுக்குள்ளாக ஒரு நிர்விசாரத்தினுடைய ஆவி, ஒரு நிர்விசாரத்தினுடைய ஆவி, the spirit of lethargicness, the spirit of slumberness இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு சிலர் ஃபோன் செய்து
சொல்லுகிற விஷயம், பாஸ்டர் என்னால் சரியாக வேதம் வாசிக்க முடியவில்லை, சரியாக ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லுகிற காரியத்தை நாம் அதிகமாக இந்த நாட்களிலே விசுவாச கூட்டத்தினர் மத்தியில், சபைக்கு போகிற ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறதுல மிக முக்கியமான பங்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களில் செலவழிக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்தி நாம் செலவழிக்கிறதான அந்த நேரங்கள். அல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களிடத்தில் இருக்கிற நகைகள், சொத்துக்கள், வீடு வாசல்கள், கார்கள் ஒன்றுமே பரலோக ராஜ்யத்தை அவங்க கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. அல்லேலூயா. அப்படி பார்த்தா உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்கன்னா ஃபஸ்ட் ஆளாக இருப்பாங்க பரலோக ராஜ்யத்தில். அதெல்லாம் பரலோகம் கொண்டு போகாது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிற காரியம், தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக இருக்குமா? ஆர் வி த பார்ட்னர்ஸ்? ஆர் வி த ஷேர் ஹோல்டர்ஸ் இன் த கிங்டம் ஆஃப் காட்? தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பங்குள்ளவர்களாக, பங்காளிகளாக நாம் காணப்படுகிறோமா? Do we have a partnership with the kingdom of God? நிறைய பேருக்கு நிறைய கம்பெனிகளில் பார்ட்னர்ஷிப் இருக்கும். நிறைய ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில், தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு பிரயோஜனத்தையும் கொண்டு வராது, ஒரு நன்மையும் கொண்டு வராது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டு நாம் அதிலே பங்குள்ள ஜனங்களாக காணப்பட வேண்டுமானால், இங்கே எபேசியர் 6:18 நல்ல ஒரு ஆலோசனை சொல்லப்படுது. அல்லேலூயா. Here we see a very good advice and a counsel of the Spirit of the Lord to have a partnership, to have a share in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு பங்கு, நமக்கு உரிமை, நமக்கு பங்காளிகளாக காணப்பட வேண்டுமானால், இங்கே சொல்லப்படுகிற ஆலோசனை, வழிகாட்டுதல் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஆவியினாலே ஜெபம் பண்ணி, எந்த சமயத்திலும், in all the time what we have in our hand, நம்முடைய கரத்திலே தேவன் கொடுத்திருக்கிற எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் இங்கே சொல்லுகிற ஆலோசனை, சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆவியில் ஜெபம் பண்ணணும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு இருப்போம், ஆனால் நம்முடைய ஆவி விழித்திருக்கு. அதான் அந்த வசனத்தை கடைசியில் சொல்லுது, விழித்து கொண்டிருங்கள். Be vigil and alert in your spirit. நம்முடைய ஆவியிலே நாம் விழித்திருப்போமானால், ஆவியிலே விழிப்பாய் இருப்போமானால், நாம் எந்த சமயத்திலும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் நாம் ஆவியிலே ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. ஆவியிலே
ஜெபம் பண்ணுவதாக இருக்க வேண்டும். பெந்தேகோஸ்தே சபையாகிய நம்முடைய சபையில் ஆவியிலே ஊக்கமாக ஜெபிக்கிற ஜனங்களாக நாம் ஒவ்வொருவரும் எழும்பி காணப்பட வேண்டும். இப்போ இந்த இடத்துல நமக்கு சொல்லப்படுகிறதான தேவ ஆலோசனை, தேவனுடைய வழிகாட்டுதல், தேவனுடைய ராஜ்யத்திலே பங்காளி, தேவனுடைய ராஜ்யத்திலே உரிமையுடையவர்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் காணப்பட வேண்டுமானால் எப்பொழுதும் ஆவியிலே ஜெபம் பண்ணுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்காத ஜனங்களாகவே இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பங்கை நீங்கள் இழந்து போய்விடுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க பங்கை இழந்து போயிடுவீங்க. ஏனென்றால் ஜெபிக்காத கிறிஸ்தவர்கள், ஜெபிக்காத சபை மக்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பிசாசுக்கு வழியை நல்லா திறந்து கொடுக்குறாங்க. அல்லேலூயா. யாருக்கு? பிசாசுக்கு நல்ல வழிகள் திறந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஜெபிக்காமலே நீங்கள் இருந்து கொண்டு இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு நீங்கள் வழியை திறந்து கொடுக்குறீங்க. நேற்றைய தினத்தில் ஒரு தம்பி ஃபோன் பண்ணான். அந்த தம்பியினுடைய வாழ்க்கையில் அவன் விசுவாசியாகி பல வருஷம் ஆயிடுச்சு. 2 டெக்கேட்ஸ்க்கு மேலே இருக்கும், 20 வருஷம் 25 வருஷம் இருக்கும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே சரியான ஜெப ஜீவியம் கிடையாது, சரியான வேத வாசிப்பு கிடையாது. நான் பலமுறை கூப்பிட்டு எச்சரித்திருக்கிறேன், பலமுறை ஃபோனில் தொடர்பு கொண்டு அவனுக்கும் அவன் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். அதை சரியாக செயல்படுத்தாதபடியினாலே இன்றைக்கு தேதி வரைக்கும் அந்த குடும்பத்தினர் ஒரு விதமான சாபத்தின் கட்டுகளுக்குள்ளாக, ஆவிக்குரிய இருளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டு எந்த விதமான ஆசீர்வாதத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அடுத்தவரிடத்தில் எப்பொழுதுமே கேட்டு 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 வாங்கி செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன் இது நடக்கிறது? அவருடைய வாழ்க்கையில் ஆவியிலே விழிப்பில்லை, ஆவியிலே ஜாக்கிரதை இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பங்காளிகளாய் நாம் தொடர்ச்சியாய் காணப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெப ஜீவியம் மிக மிக முக்கியம். அல்லேலூயா. அவர் ப்ரேயர் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தொய்வு வருமானால், நீங்கள் அஜாக்கிரதையாக இருப்பீர்களானால், நீங்கள் பிசாசுக்கு பெரிய கதவை நீங்கள் திறந்து கொடுக்குறீங்க. அல்லேலூயா. பெரிய கதவை நீங்கள் திறந்து கொடுக்குறீங்க. அவன் லெகுவாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கீழே விழ தட்டி விடுவான். ஏனென்றால் அவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி தருகிறான். என்ன வகை? என்ன வகை? அந்த வசனத்தை என்னைக்கா ஆராய்ச்சி பார்த்துருக்கிறீங்களா? வகை தேடி சுற்றுத்திட. என்ன வகை? யார் வேதம் வாசிக்காத டிக்கெட்டு. அல்லேலூயா. யார் வேதம் வாசிக்காத டிக்கெட், யார் சரியாக ஜெபிக்காத டிக்கெட், இதெல்லாம் பார்ப்பான். யார் சரியாக வேதம் வாசிக்கலை, யார் சரியாக ஜெபிக்கலை, யார் சரியாக சபை கூடி வருகிற காரியத்தில் ஜாக்கிரதையாக இல்லை, எல்லாவற்றையும் அப்படியே கண்ணோக்கி பார்ப்பான். அதான் வகை. He is trying to find a loophole. வகை தேடி சுற்றி தெரிகிறானாம். யார் எப்படி விழிப்பில்லாமல் ஜாக்கிரதை இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில்
அவன் வகை தேடி சுற்றி திரிந்து சரியான வேளை வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையை கீழே தள்ளிவிடுவான். அவள் வாழ்க்கையிலே வலையிலே விழுந்து போகும்படியாக செய்து விடுவான். ஆகவேதான் இந்த எபேசியர் 6:18 தேவ ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்துதல் நமக்கு சொல்லப்படுகிறது. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, உடைய வாழ்க்கையில் இன்னும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளாத ஒரு மகனாக மகளாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பாயானால், எந்த இடத்துல இருந்தாலும் அதற்கு தேவையான உதவியை நீ தேடி நாடு. உடைய சபை போதகர்கள் உனக்கு உதவி செய்யலாம். சபை நல்ல ஜெபிக்கிற விசுவாசிகள் உனக்கு உதவி செய்யலாம். யாரிடத்திலும் நல்ல ஆலோசனையை கேட்டு நீ காத்திருந்து ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்வது உனக்கு நலமான காரியமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார். ஆமென். இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆலோசனை வழிநடத்துதல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு. அல்லேலூயா. மிகுந்த மன உறுதி. அல்லேலூயா. அதுதான் நிறைய பேர் கிடையாது. மன உறுதி, மனதிலே உறுதிப்பாடு கிடையாது. வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு உறுதிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் வேணும். இப்போ மன உறுதி. We should have a strong mind and strong will to pray. Hallelujah. எதற்கு? ஜெபிப்பதற்கு. ஜெபிப்பதற்கு நாம் மன உறுதியோடு கூட காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட டிட்டர்மினேஷன், அந்த உறுதிப்பாடு இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றையுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒன்றையுமே செய்ய முடியாது. இப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் பங்காளிகள், நீங்கள் பங்குள்ளவர்கள். அப்படிப்பட்டதான கிருபை நமக்கு வேண்டுமானால் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பணிகளிலே ஈடுபடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அது சிறிய விஷயமாக இருக்கலாம், பெரிய விஷயமாக இருக்கலாம். எல்லாராலும் செய்யக்கூடியதான 2 முக்கியமான தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பணி உங்களை பங்காளர்களாக மாற்றிவிடும். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படியாவது நானும் பங்காளி ஆயிருவேன். அல்லேலூயா. I will also become a partner with the kingdom of God, the God's kingdom work. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். நான் எவ்வளவோ ஏரியாஸ், I worked in different categories as a civil engineer. நிறைய இடத்துல என்னென்னமோலாம் வேலை பார்த்துருக்கிறேன். ஆனால் இப்போ நான் செய்கிற தேவனுடைய பணியில் இருக்கிற மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த திருப்தி எதுலேயுமே கிடையாது. யாருக்கிட்டனாலும் இப்போ சாட்சி சொல்லுவேன், நிறைய பேர்கிட்ட பார்க்கும்போது சொல்லுவேன், அந்த நாட்கள் இருந்ததை காட்டிலும் இந்த நாட்களில் தேவன் நல்ல மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார், நல்ல சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பங்காளிகளாக பங்குள்ளவர்களாக காணப்பட வேண்டுமானால் 2 முக்கியமானதான காரியம். அல்லேலூயா. 2 முக்கியமான காரியம். ஒன்று, நாம் தேவனுடைய நற்செய்தியை
அறிவிக்கிறவர்களாக காணப்படணும். அல்லேலூயா. தேவனுடைய நற்செய்தி, அந்த சிலுவையினுடைய அன்பின் நற்செய்தியை நாம் அறிவிக்கிற ஜனங்களாய் காணப்பட வேண்டும். If you are keeping numb, if you are not opening up your mouth to share with people the gospel of Jesus, the love of Christ in your life, you are living a life of purposelessness. நோக்கமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் தான் அவர்கள் தேவனுடைய நற்செய்தியையும் தேவனுடைய அன்பின் செய்தியையும் அவர்கள் அறிவிக்காமல் இருப்பார்கள். நேற்று கூட கிராமத்தில் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு தாயார் வந்தாங்க. அவங்களிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவருடைய மகள், வாலிப பெண் பிள்ளை, நம்ம ஏரியா பக்கத்தில் தான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க என்று சொல்லி சொன்னாங்க. சரி என்ன, உடனடியாக அவங்கள்ட்ட பேசி என் பாக்கெட்டில் டைரி வச்சுருந்தேன். உடனடியாக பாக்கெட் டைரி எடுத்து உங்கள் மகளுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க, நாங்கள் கூப்பிட்டு பேசுவோம், நல்ல ஆலோசனை சொல்லுவோம், அவங்களுக்கு ஜெபிப்போம். உடனடியாக அவங்க ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டேன். அவங்கக்கிட்டே அதை குறித்து பேசினேன். அவங்க நம்ம ஜெபத்துக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு தாயார் தான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நற்செய்தியை குறித்து, சிலுவையின் நற்செய்தியை குறித்து அறிவிக்கிற ஜனங்களாக இருப்போமானால் நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பங்கு நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நல்ல பங்கா ஆண்டவரே சொல்கிறார், ஏசாமி சொல்கிறார், நல்ல பங்கு. she has chosen a good portion in her life. அவருடைய வாழ்க்கையில் நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வீணான அரட்டை, வீணான பேச்சு, இப்படிப்பட்ட காரியங்கள் நல்ல பங்காக இருக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம், சிலுவையின் நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நற்செய்தியை நாம் அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் முதலாவது காரியம். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்காளிகளாக, பங்குள்ளவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய அன்பின் நற்செய்தியை, சிலுவையின் நற்செய்தியை ஜனங்களுக்கு அறிவிக்கிறாய் காணப்படும். அதான் முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஜெபத்திலே பல பல விதமான ஜெபங்கள் இருக்கிறது. ஜெபத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நமக்கு அதிகமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதிகமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். விதவிதமான ஜெபங்கள். ஆண்டவர் இரவு வேளையிலே போய் ஜெபிக்கிறார், அதிகாலை வேளையில் ஜெபிக்கிறார், பகல் வேளையில் ஜெபிக்கிறார் என்று சொல்லி பலவிதமான ஜெபங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே போய் இரத்தம் வேர்வை துளிகளாய் வெளிவரத்தக்கதாக அவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. வெளிவரத்தக்கதாக ஜெபிக்கிறார். நம்ம ஆட்களுக்கு வேர்வை கூட வெளிவராது. வேர்வை கூட வெளிவராதபடிக்கு அப்படியே டீக்காக வர வேண்டியது, டீக்காக போக வேண்டியது. அப்படின்னா என்ன, ஆடை கூட அப்படியே கரையாது, கசங்காது, அழுக்காவாது. தரையில் உட்காந்து முழங்கால் போட்டுலாம் ஜெபம் பண்ணாலும் அழுக்காவும். அப்படியே நம்முடைய மனம் போன போக்கிலே அப்படியே சொகுசாக இருந்து கொண்டு சொகுசான ஜெப ஜீவியத்தெல்லாம் இருக்கக்கூடாது. ஊக்கமாய் ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார், ஊக்கமாக ஜெபித்தார்.
ஆவியிலே அவர் பாரப்பட்டு பெருமூச்சுகளோடு கூட ஜெபித்தார். எல்லா விதமான ஜெபங்களையும் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபத்தில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மிஞ்சுவதற்கு ஒரு ஆள் கூட கிடையாது. ஹல்லேலூயா. ஒருத்தன் கூட கிடையாது. அவர் தான் நமக்கு நல்ல முன்மாதிரி. அப்போ தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பங்குள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டுமானால் இரண்டாவது என்ன பார்த்தோம்? ஜெப ஜீவியம். ஜெப ஜீவியம் நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் பங்காளிகளாக மாற்றும். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், எது நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் பங்காளியாக மாற்றும், பங்குள்ளவர்களாக மாற்றும், நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக மாற்றும்? ஆண்டவர் சொன்ன காரியம்தான். அவருடைய கற்பனை. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீ முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட நீ அன்பு கூறு. இரண்டாவது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அற்புதமான உபதேசம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறு. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறு. நீ பிறனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் நீ தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இந்த ஆண்டவர் தான் சொல்கிறார் இதெல்லாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் பங்காளிகளாய் காணப்பட வேண்டும். நித்திய ஜீவனிலே பங்குள்ளவனாய் காணப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மூன்று காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி 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 நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் ஆகிற ஒரு அனுபவம், சுபாவத்தில் ஒரு மறுரூபம், ஒரு குணாதிசயத்தில் ஒரு மறுரூபம், நம்முடைய பேச்சிலே ஒரு மறுரூபம், நம்முடைய வார்த்தைகளிலே ஒரு மறுரூபம், நம்முடைய கண்களின் பார்வையிலே ஒரு மறுரூபம், நம்முடைய சிந்தனையிலே ஒரு மறுரூபம், நம்முடைய எண்ணங்களிலே ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. வேணா உங்களுக்கு சோதிக்கும்படியாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு போயிட்டு ஒரு 5 பேருக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு வாங்க. உங்களுக்குள்ளே ஏதாவது மாற்றம் வரலன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. பாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சேன், எனக்கு ஒன்றும் மாற்றமே வரலையே, நான் அப்படியே தானே இருக்கிறேன், ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. போய் ஒரு 2 பேருக்கோ 4 பேருக்கோ ஒரு 5 பேருக்கோ ஆண்டவருடைய சிலுவையின் அன்பின் செய்து அறிவித்தால் உங்களுக்குள்ள நிச்சயமாக அந்த மாற்றம் வரும். மாற்றம் வராமலே இருக்காது. அதே போன்று ஜெபிக்கிறவர்களுக்குள்ளாக மாற்றம் வராமல் இருக்கவே இருக்காது. அப்படி யாராகிலும் சொல்வார்களானால் அவர்கள் ஏதோ கடமைக்கு ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க. அதனால் இந்த வசனம் எபேசியர் 6:18 ஆவியினாலே ஜெபம் பண்ணி, you have to pray in spirit. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூபம் வரும், நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். எங்களுடைய ஷகினா குளோரி தீர்க்கதரிசன சபை வேளச்சேரி நம்பர் 10 மர்ஃபிதாஸ் ரோட், டாக்டர் சீதாபதி நகர், சென்னை 42 என்கிற இடத்தில் வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட உங்களை அழைக்கிறோம். ஞாயிறு தமிழ் காலை ஆராதனை 9:30 மணிக்கும், ஆங்கில ஆராதனை 12 மணிக்கும், மாலை சிறப்பு ஆராதனை 6:30 மணிக்கும்,
மற்றும் 2வது 4வது சனிக்கிழமை விடுதலையின் உபவாச ஆசீர்வாத கூட்டம் காலை 11 மணிக்கும் நடைபெறுகிறது. நீங்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்யும் அற்புதங்களை பெற்று ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.